Hi guys, welcome to Quick Throw and I am man of my words. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பென் டெஸ்டிங்கோட கரியர் பார்த்து தான் சொல்லலான்னு இருக்கேன். இன்னொரு கரியர் கைடன்ஸுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க இஷ்டம் கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பென் டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸை தான் நாங்கள் அந்த ஜாப்பை தான் வந்து பென் டெஸ்டிங் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம், மிச்சப்படி வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் டெஸ்டிங் ஜாப், ஸோ இது யாருக்கானதுன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பென் டெஸ்டிங் ஜாப் வந்து இட்ஸ் ஃபார் அன் எக்ஸ்பர்ட் ஜாப். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்க்கான ஜாப் தான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பென் டெஸ்டிங் ஜாப். ஏன்டா அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்க்கான ஜாப்னு சொல்கிறேன், ஸோ அப்போ பிகினர்ஸ்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கிடையாது. எதனால அது வந்து ஃபார் அன் எக்ஸ்பர்ட்ஸ் ஜாப் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னாலே பார்த்தீங்கன்னா பக்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, ஏதாவது காம்ப்ரமைசஸ் இருக்கா, ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா, அண்ட் திருப்பி அதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், ஸோ அந்த காம்ப்ரமைசஸ்லேருந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க அண்ட் அது பண்ணுறவங்க தான் பார்த்திங்கன்னா பென் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேசிக்காக இதை பண்ணணும்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அதுக்கு ரொம்ப நாலேஜ் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இருக்க பக்கை நீங்கள் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இனிஷியலாக அந்த ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பைதவே உங்களுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க, லைக் நீங்கள் அந்த ஆப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியணும், ஸோ இது இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்லாம் வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணணும், ஸோ இப்படிலாம் வந்து பேக்ரவுண்டில் ப்ரோக்ராம் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றின ஒரு நாலேஜ், அந்த ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் உங்களால் குறையே கண்டுபிடிக்க முடியும் கைஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபார் அன் எக்ஸ்பர்ட் ஜாப்னு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வெப்சைட் காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா ஸோ யார் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், எல்லா வேலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா, கன்ஃபார்ம் முடியாது. ஸோ யாருக்கு வந்து ஒரு வெப்சைட்ஸோட ப்ரோக்ராமிங் நாலேஜ் அண்ட் சர்வரோட நாலேஜ் அதிகமாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலான்ற வழியை வந்து அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ப்ரோக்ராம் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணால் ஸோ அவங்களோட பெரிய எக்ஸ்பர்ட் வேணும், அண்ட் நாலேஜ் பர்சன் இருக்கணும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருந்தால் மட்டும்தான் ஸோ அவங்களால அது வந்து கிராக் பண்ண முடியும் கைஸ். ஸோ இந்த நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எங்கேயுமே ஏஜை மென்ஷன் பண்ண விரும்பல கைஸ். ஸோ உங்களோட ஃபீல்டு ஒர்க் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்றது அங்கே முக்கியமே தவிர நாங்கள் ஏஜை மென்ஷன் பண்ண வரல. ஸோ நான் தான் ஏஜை மென்ஷன் பண்ண வரல கைஸ், அதான் ஒரு வாட்டி திருப்பி சொல்லிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, இந்த ஜாப் ஸோ அப்போ எப்படி தான் நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணது ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஜாப் கிடைக்காதுன்னு ஸோ நீங்கள் வந்து ஜாப் அதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் படிக்கிறதுக்கும் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ கஷ்டமாக இருக்காதுன்னா தனியாக கோர்ஸ் போய் தேடணும் அப்படின்ற அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ லைக் இப்போ வந்து பென் டெஸ்டிங் படிக்கணும்னா அதுக்கு வந்து எங்கேயாவது நடத்துகிறாங்க அப்படின்னு தேடுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் இதுக்கு அந்தளவுக்குலாம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் படிக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்தையும் தவிர்த்து நீங்கள் ஆன்லைனில் கேம் விளாடலாம். ஸோ நீங்கள் ஒன்றே பப்ஜி, ஃப்ரீ ஃபயருக்கு போயிடாதீங்க. நான் அதை சொல்ல வர லைக் CTF அண்ட் ஹேக் தி பாக்ஸ் அண்ட் வெப் செக்யூரிட்டி அகாடமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரூட் ஸ்பைட் ஆப் சாஃப்ட்வேர் வந்து அவங்க தான் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பக் வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் எப்படி டேக் டவுன் பண்ணுறது, ஸோ அதை வச்சு எப்படி நம்ம வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை போய் படிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நிறையா பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அது எதுக்காகனா கொஞ்சம் உங்களை பாப்புலராக இருக்கும். பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் பக் பவுண்டிலாம் கலந்துக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னா ஆக்சுவலாக அதில் தான் பக் பவுண்டி கொடுக்க போகிறாங்க. அந்த வெப்சைட்டில் ஏதாவது பக் இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க. ஸோ அதுதான் பக் பவுண்டின்றது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் ட்ரை பண்ணுவாங்க, பட் யாராவது ஒருத்தரால் மட்டும் தான் அந்த பக்கை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வந்து 10,000 பேரில் மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒருத்தரால் மட்டும்தான் பக் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு, அண்ட் அவருக்கு மட்டும் தான் காசு தருவாங்க. அண்ட் அதே மாதிரி டைமில் இப்போ 2 பேர் வந்து ஒரே டைமில் கண்டுபிடிச்சிட்டாலும் யார் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் ஆப்வியஸாக அந்த மணி கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பக் பவுண்ட் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை வந்து அவங்களே பார்த்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து அந்த வெப்சைட்டே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பே செக்யூரிட்டி டீம் வச்சுருப்பாங்க. அவங்களும் மாதம் அவங்களுக்கு வந்து பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அதை பார்த்துப்பாங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி பக் பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு பேர் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில், ஒரு பாப்புலாரிட்டி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பக் பவுண்டி சூஸ் பண்ணலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கெயின் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட், ஃபைனலி காட் அண்ட் பென் டெஸ்டர்ஸ்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த 3த்தையும் நீங்கள் திருப்பி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஓவர் த இயர் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வரும், அதே டைமில் ஃபீல்டு நாலேஜும் உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பென் டெஸ்டர் ஜாபுக்கு வந்து அவங்களே ஆஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேபி நீங்கள் இருக்கிற கம்பெனிலே பென் டெஸ்டிங் ஜாப்ஸ் இருக்குன்னா ஸோ அவங்களே உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. இல்லைனா வேறு கம்பெனிஸில் கூட நீங்களே போய் அப்ரோச் பண்ணலாம், ஸோ தே கேன் ஹையர் யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பென் டெஸ்டிங் ஜாப் போக முடியும். நீங்கள் எடுத்த உடனே அப்படியே பென் டெஸ்ட் ஆக முடியும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் குவைட் பிட் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஆக்சுவலாக சர்டிஃபிகேட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை, பட் கேட்பாங்களே, ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். சிஹெச் கவுன்சில் சர்டிஃபிகேட் இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 3 years மட்டும்தான் வேலிடிட்டி. அப்புறம் வந்து இப்போ ஆக்சுவலாக 3 years 1 year எனக்கு சரியாக தெரியல கைஸ், பட் இட் ஹேவ் லிமிட். ஸோ ஒரு டைம் பீரியட் அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்சிபி அப்படின்னு இருக்காங்க, அஃபென்சிவ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து. ஸோ இட்ஸ் நீங்கள் காலி நெக்ஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வேலிடிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி 2 வருஷம் அதுக்கு வேலிடிட்டி இருக்குது, 3 வருஷம் வேலிடிட்டி இருக்குன்னா கிடையாது. இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் பெனிடேஷன் டெஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் அதை நீங்கள் சாய்ஸ் பண்ணலாங்க. ஸோ ஆனால் இது எல்லாத்துக்குமே ரேட் அதிகம். ஆக்சுவலாக ஓஎஸ்சிபி வந்து ரொம்பவே அதிக ரேட்டு தான் ஆக்சுவலாக, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸாக முக்கியம் நீங்கள் நினைக்கிறன்ற பட்சத்தில் ஓஎஸ்சிபி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பிகாஸ் அவங்க தான் வந்து கொஞ்சம் வேலிடிட்டியாகவும் இருக்கும், அது வந்து எக்ஸ்பீரியன் ஆகாது அந்த சர்டிஃபிகேட். ஸோ அதனால் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு காசு கட்ட தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காம ஓஎஸ்சிபிலே வாங்கிடலாம். ஸோ அதை கட்டி அங்கேயே நீங்கள் படித்து அதில் வாங்கிக்கலாம். அது எல்லாமே ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், ஆன்லைன்லேயே தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும் கைஸ். அண்ட் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத் கரியர் கைடன்ஸ். ஒன்றும் பெருசாக இல்லை. லைக் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அனலிட்டிக்ஸ் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் போதுலாம் ஆன்லைன் கேம்ஸ் லைக் சிடிபி, ஹேக் த பாக்ஸ் அதெல்லாம் நீங்கள் விளையாடி பாருங்க. ஸோ அப்புறம் ஒவ்வொரு பீரியட் உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் தானாகவே பென் டெஸ்டிங் ஜாப்புக்கு போக ஆரம்பிச்சிடலாங்க. அண்ட் அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடும் நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் நான் வந்து மெயினாக நிறைய கேள்வி கேட்பாங்க என்கிட்ட, லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுமா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுமான்னு கேட்பாங்க. பட் வந்து ஒரு ஹேக்கர் அண்ட் பென் டெஸ்டராக நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இதுதான் யூஸ் ஆகும், இதுதான் யூஸ் ஆகும் அதாவது யூஸ் ஆகாது அப்படின்னு நல்லா சொல்லவே முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அதை டிஜாங்கோவில் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ டிஜாங்கோவில் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் அண்ட் பைத்தான். ஸோ நமக்கு வந்து பைத்தான் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அப்போ அந்த சர்வர் நம்மளால் ஹேக் பண்ண முடியும். ஒரு லிட்டில் கான்செப்டாக நமக்கு தெரியும் பைத்தான் சர்வர் இப்படி தான் ஒர்க் ஆகும் டிஜாங்கோவில் அப்படின்றதே நமக்கு அப்போ தான் புரியும் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து டிஜாங்கோன்னு என்னென்னு தெரியலன்னா ஸோ அப்போ எப்படி உங்களால் அந்த சர்வர் எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த டைமில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால் பென் டெஸ்ட்டும் பண்ண முடியாது, ஹேக்கும் பண்ண முடியாது கைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சில டைமில் சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோ லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கோ லாங்குவேஜ் தெரியலன்ற பட்சத்தில் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அங்கேயும் உங்களால் பென் டெஸ்ட் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க வேணான்றதை வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது. லைக் நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸாக நான் இதுக்கு தான் போக போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முடிவு பண்ணலாம். பட் ஓவராலாக நான் வந்து பென் டெஸ்ட் ஆகணும் எய்மே அதான்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது வேணும் இது வேணாம் உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க. ஆக்சுவலாக அதான் உண்மை. அண்ட் அது கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ டபுள் மைண்டடாக இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். மேபி பென் டெஸ்டிங் ஜாப் நம்ம வந்து ஹையர் ஆக முடியலனா கூட நீங்கள் வந்து பென் டெஸ்டிங் போது நீங்கள் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பீங்க. லைக் பைத்தான், HTML, PHP, டேட்டாபேஸ் லாங்குவேஜஸ் அண்ட் அந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டபுள் மைண்டடாக இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் பென் டெஸ்டர் இல்லைனா கூட இன்னும் நிறைய ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வழியில் போயிடலாம் கைஸ். ஸோ அதனால் பேசிக்காக நீங்கள் பென் டெஸ்டிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வகையில் டபுள் மைண்டடாக இருந்தாலும் அட்வான்டேஜஸ் தான் இருக்கும் கைஸ். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ கைஸ்.